அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஓபிஎஸ் தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவில் சேர்ந்துருவார் என்றும் பாஜகவிற்கு கூலிக்கு மாரடிப்பவராக ஓபிஎஸ் உள்ளார் என்றார். அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் என்றும் பாஜக இல்லாத கூட்டணியாக அமையும் என்றார். அதே வேளையில் கூட்டணிக்கு பல கட்சிகள் வரலாம் என்றும் தனித்தன்மையோடு பல கட்டிடங்களில் நாங்கள் வென்று இருக்கிறோம் என்றும் கூறினார். திமுக அதிமுக பார்த்து கருத்து கேட்கும் கூட்டம் நடத்துவதாகவும் எங்களிடம் யாரும் மனு கொடுக்க கூடாது எனவும் மிரட்டியிருப்பதையும் மீறி பல்வேறு அமைப்பினர் கோரிக்கைகளுடன் வந்துள்ளதாக கூறினார். கோவையில் மருத்துவக் கல்லூரிகளில் பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை உள்ளது என எம்பி கனிமொழி தெரிவித்தார். பிளமேடு அவினாசி சாலையில் தனியார் ஹோட்டல் அருகில் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். குழுவின் தலைவர் எம்பி கனிமொழி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் நேரடியாக சந்தித்து மனுக்களை பெற்றனர். இந்த கூட்டத்தின் முடிவில் எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சரின் கட்டளைக்கு இணங்க கன்னியாகுமரியில் தொடங்கி மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து கோரிக்கைகளையும் பெற்று வருகிறோம். அதே சமயம் தொழிலமைப்புகள், விவசாயிகள், பல்வேறு சங்கங்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களை சந்தித்து வருகிறோம் என தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் 1000 கோடி மதிப்புக்குள்ளான குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதாக வருகிறார். கோவை புறக்கணிக்கவில்லை என்றும் பல தொழிலாளர் சாலைகளுக்கு கோவை மையமாக உள்ளது என கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை இழுத்து மூடக்கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு நகருக்கு அருகில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இதனை மூடக்கோரி அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சுங்கச்சாவடி 2019 ஆண்டுடன் காலாவதியாகிவிட்ட போதிலும் செயல்பட்டு வருகிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டண விதிகள், வழிகாட்டு முறைகள் எதையும் பின்பற்றாமல் செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினர். இதனை கருத்தில் கொண்டு சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடதுசாரி கட்சிகள், மதசார்பற்ற ஜனநாயக கட்சிகள், சமூக நல அமைப்புகள், மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் நலசங்கம், குடியிருப்போர் நலசங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தினர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சாமந்தமலை கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300 எருதுகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரங்கல் தேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் சாமந்தமலை கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு முப்பெரும் எருதுவிடும் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எருதுகள் மட்டுமின்றி தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றிருந்தன. இந்த எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளியில் மாணவர்களுக்கான முப்பெரும் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளியில் மாணவர்களுக்கான முப்பெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் சிறப்புழைப்பாளராக கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி சுப்பிரமணி கலந்து கொண்டார். இதில் மாணவர்கள் அறிவியல் குறித்து தாங்கள் தயாரித்த அறிவியல் படைப்புகள் மற்றும் செயல்முறைகள் பற்றி சிறப்பான முறையில் விளக்கமளித்தனர். இதில் கலந்து கொண்ட அறிவியல் விஞ்ஞானி சுப்பிரமணி அவர்கள் மாணவர்கள் தயாரித்த ஒவ்வொரு படைப்புகளையும் பார்வையிட்டு அதற்கான விளக்க முறைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலளித்துள்ளார். இந்த நிகழ்வில் அதியமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் முனைவர் சேனி திருமால் முருகன், அதியமான் மகளிர் கல்லூரியின் செயலாளர் சோபா திருமால் முருகன் மற்றும் நிர்வாக அலுவலர் கணபதிராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர். சர்வதேச வலிப்பு நோய் தினத்தையொட்டி சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச வலிப்பு நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சேலத்தில் வலிப்பு நோய் குறித்த விழிப்புணர்வு, வலிப்பு தாக்கங்களை நிர்வகிப்பதில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை மற்றும் மேம்பட்ட சிகிச்சை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
சேலம் 3 ரோடு சந்திப்பு பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டமானது 5 ரோடு சந்திப்பு புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் அரசு மருத்துவமனையின் முதல்வர் கண்காணிப்பாளர் தனபால் கலந்து கொண்டு மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவினர் சேலம் உட்பட 3 மாவட்ட மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவினர் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று கோரிக்கை மனுக்களை பெற்று வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு 7வது மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் 3 மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டனர். இதில் சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வணிகர்கள், விவசாயிகள், ஜவுளித்துறையில் சேர்ந்தவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு தலைவருமான கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா, விவசாய அணி செயலாளர் விஜயன், சட்டமன்ற கொறடா செழியன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்குமார் ஆகிய அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் டிபிடிஆர் தேசிய பள்ளி மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார். கடந்த 123 ஆண்டுகளாக இயங்கி வந்த அரசு உதவி பெறும் டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப்பள்ளி புதிதாக ரூபாய் 15 கோடி செலவில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. பழைய கட்டிடம் முழுவதும் இடிக்கப்பட்டு முன்னாள் மாணவர்களால் பொருளுதவி செய்யப்பட்டு கட்டப்பட்டு உள்ளது. இப்பள்ளியின் திறப்பு விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளாளர் விஜயகுமார் வரவேற்புரையாற்றினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார். விழாவில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. ஜிசிசிஐ மருத்துவமனை திறப்பு விழா, புதிய பொறுப்பாளர்களுக்கு நியமன சான்று வழங்கும் விழா, நலத்திட்டங்கள் வழங்கும் விழா, ஐசக்கையா பிறந்தநாள் விழா, செவிலியர் கல்லூரி திறப்பு விழா என ஐம்பெரும் விழா பேராயர் டாக்டர் ஐசக்கையா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்புழைப்பாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறுபான்மை மக்கள் மீது தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரில் குழப்பம் ஏற்படுபவர்களை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறினார். விழாவில் ஜிசிசிஐ தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா பேராயர்கள், அகில இந்திய கிறித்தவ மக்கள் கட்சி, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே நாங்கூரில் 11 தங்க கருட சேவை உற்சவத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநாங்கூர் கிராமத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்கள், ஸ்ரீ நாராயண பெருமாள், குடமாட குத்தர், செம்பொன்ன அரங்கர், பள்ளிக்கொண்ட பெருமாள், அண்ணன் பெருமாள் உள்ளிட்ட 11 திவ்ய தேச கோயில்கள் அமைந்துள்ளன. இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை மறுநாள் பிரசித்தி பெற்ற 11 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இவ்வாண்டு 130ஆம் ஆண்டு தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு 11 பெருமாள்களும் திருநாங்கூர் மணிமாட கோயில்களில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. பின்னர் கோயில் கோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ல வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளினார். தொடர்ந்து 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். அவர்களுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அப்போது அங்கு குடியிருந்த பக்தர்கள் அனைவரும் பெருமாள்களை சேவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய வழித்தட பேருந்து சேவையினை போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். புதிய வழித்தட பேருந்து சேவையினை தொடங்கி வைத்து சிப்காட் முதல் எறையூர் வரை பேருந்தில் மக்களுடன் பயணம் செய்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் புதிய பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வுகளில் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ராமலிங்கம், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் பாஸ்கர், மரு கருணாநிதி, மகாதேவி, ஜெயபால், பொது மேலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தேசிய தலைவர் கணேசன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அரசு அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் எனவும் வாக்குறுதி அளித்து இருந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். கோரிக்கையை ஒன்று கூட நிறைவேற்றாத நிலையில் இருக்கும் தமிழக அரசு ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் உடன் மாநில தலைவர் மதுரம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து காமராஜர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கோவலன், சத்யநாராயணன், பிரியா, வினோத் மற்றும் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர்.